அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாக என்ன ஒரு முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா உடனடியாக தெரிய வரும். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசென்ட்டா தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் குடுக்கப்பட்டாலும், பல்வேறு புதிய சலுகைகளும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன்படி ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு குடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கட்டாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயம் கைரேகை பதிவு பண்ண வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட ரேஷன் அட்டையில 5 நபர்கள் இல்ல 4 நபர்கள், 2 நபர்கள் இருந்தாலும், எத்தன நபர்கள் இருக்கீங்களோ அத்தன நபர்களும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள அவர்களோட கைரேகையை ரேஷன் கடைகளுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி பதிவு செய்த பிறகு தான் உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள். எதற்காக அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா இறந்தவர்கள் பெயரை ரேஷன் அட்டையில நீக்கப்படாமலே பொருட்கள் பெற்று வருவதாக தற்போது புகார் அளிக்கப்பட்டு வராங்க. இதன் காரணமாக இறந்தவர்களின் பெயரை கட்டாயம் நீக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கண் கருவில் அல்லது கைரேகை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இ-கேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அப்படி செய்தால் மட்டுமே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயம் அவர்கள் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக உங்களோட பெயர் ரேஷன் அட்டையில இருந்தாலும் நீங்க உங்களோட கைரேகையை ரேஷன் கடைகளுக்கு சென்று பதிவு பண்ணுங்க. இப்போ ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேஷன் அட்டை அவங்க கிட்ட இருந்தாலும் ஒரே நபர்கள் மட்டும் தான் ரேஷன் கடைக்கு போறாங்க. அதனால அந்த நபர்கள் மட்டும் தான் கைரேகை பதிவு பண்றாங்க. இன்னொரு நபர்கள் அதாவது 2 பேர்கள் இருந்தா, இன்னொரு நபர்கள் அவங்களோட கைரேகை பதிவு பண்ணாம இருப்பதன் காரணமாக, மக்கள் எல்லாமே ஒரே ஒரு ரேஷன் கார்டு மட்டும் வச்சிருந்தாலும், குறிப்பாக அந்த நபர்களுக்கு மட்டும் தான் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் குற்றம் சாட்டி வராங்க. இன்னொரு நபர்கள் இருக்கலாம், இல்ல இல்லையா அப்படின்னும் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அதனால எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ, அத்தனை நபர்களும் கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட கைரேகையை பதிவு பண்ண வேண்டும். அப்படி பதிவு பண்ணா மட்டும் தான், இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரேஷன் கடைகள்ல பொருட்களும், மற்றொரு சலுகையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது திமுக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவிக்கப்பட்டனர். அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக ரூபாய் 2000 கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு முன்பாக உங்களோட ரேஷன் அட்டையில எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நீங்க பூர்த்தி செய்தா மட்டும்தான் தமிழக அரசின் சார்பாக ரூபாய் 2000 உடனடியாக உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் மாதம் வர வைக்கப்படுவாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களோட ஆதார் அட்டைக்கு மத்திய அரசின் சார்பாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது இப்போ ரீசென்ட்டா பிஎம் கிசான் திட்டத்தில் 22வது தவணையாக ரூபாய் 2000 மார்ச் மாதம் இறுதிக்குள் மத்திய அரசின் சார்பாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் கட்டாயம் நீங்க இ-கேஒய்சி சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். உங்களோட ஆதார் கார்டும், உங்களோட ரேஷன் கார்டும் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஆதார் கார்டும், உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க அதாவது இப்போ மத்திய அரசு உங்களுக்கு 2000 போட போறாங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்ட டைப் பண்ண உடனே எந்த பேங்க் லிங்க் ஆயிருக்கோ, அந்த பேங்க்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாம இருந்தா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் குடுப்பாங்க. அதனால இது எல்லாமே நீங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். தெரியாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.